good evening to all. I am very sorry to cut short all these formalities because I have to go and catch a train at 8:40. So I will be very brief. Why I am standing here is I excavated Keeladi for a season. Probably many of you may be remembering. Amarnath Ramakrishna, my esteemed, I have to say esteemed my junior colleague. He did the excavation for 2 seasons and I was forced to take up from him for the 3rd season, even though we don't want, normally in any archaeological excavation anywhere in India, most of the time, we don't want to continue another person's project. This is a dictum. Very rarely in very, very big sites like Dholavira, somebody might have continued the thing for a thing. But normally, an excavation is done by a director. He will complete and he will go. When the next person comes to that particular office, we will take up our own project. And none of the selection of sites, or both English? Tamil, I am very sorry. So, Archaeological Survey of India பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்கவேஷனுமே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய இது வந்து கவர்மெண்ட் சொல்லியோ இல்லை எங்களுடைய டைரக்டர் ஜெனரல் சொல்லியோ எந்த ஆஃபீஸருமே எடுக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு டைரக்டருடைய இண்டிவிஜுவல் டெசிஷன் தான் அது. நான் எனக்கு இன்றைக்கி இந்த இடத்துல சிபி ஆர்ட் சென்டருக்குள்ளே நான் எக்ஸ்கவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து அந்த ப்ரொப்போசலை கொடுப்பேன். இந்த ப்ரொப்போசல் இஃப் இட் இஸ் ஆர்கியாலஜிக்கல் ஃபிட் பண்ணக்கூடியது ஒரு நல்ல பொட்டென்ஷியல் சைட்டுன்னா அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. என்றைக்குமே கவர்மெண்ட்டோ ரைட் ஃப்ரம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆர் அவர் ஓன் மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் ஆர் அவர் டைரக்டர் ஜெனரல், they will not interfere. Please remember, even today, right from 150 years, for the last more than 150 years, in the archaeological excavation, it is a directors or that individual scholar, avaruடைய முடிவுதான். அதே மாதிரி கீழடி அமர்நாத் ராமகிருஷ்ணா அகழ்வாராய்ச்சி பண்ணணும், எக்ஸ்கவேஷன் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணார். ஏன்னா அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் தமிழ்நாட்டில் பண்ணால் ஏன்னா கர்நாடகாவில் பண்ணுவாங்க. அது டிபெண்ட்ஸ், அவங்களுடைய ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். சிலர் வந்து சில மாதிரியான சைட்டுக்கு வந்து போவாங்க. ஸோ அதை மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு சைட்டை செலக்ட் பண்ணுறோம். ஸோ கீழடி அவர் செலக்ட் பண்ணார். ஏன்னா அவர் அந்த ஊரை சேர்ந்தவர், மதுரையை சேர்ந்தவர். ஸோ அவருக்கு அந்த ஊரில் பண்ணணும், அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சோன்னு பண்ணுறதுக்காக வந்தார். தப்பு எதுவும் கிடையாது. 2 வருஷம் அவர் பண்ணினார். அது முடிஞ்ச அப்புறமா அந்த ஒரு கான்ட்ரவர்சி எல்லாம் எரப்ட் ஆன உடனே அந்த நரேட்டிவ் செட்டிங் பியூட்டிஃபுல்லாக நரேட்டிவ் செட் ஆச்சு அந்த சமயத்தில். ஸோ நான் வந்து அது 1 இயர் பண்ணேன். இன்றைக்கும் என்னென்னா அந்த கீழடிய வரலாறில் வந்து கீழடி சைட்டில் எந்த விதமான பொட்டென்ஷியலும் இல்லை அப்படின்னு சொன்ன ஒருத்தன் தான் நான். அது எல்லாத்துலேயும் படிச்சிருக்கலாம். எல்லாரும் என்னை பற்றி எல்லாருமே கைத்தட்ட வேண்டும் சார் ப்ளீஸ். இட்ஸ் நாட் இது வந்து எல்லாருமே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் கவலைப்படலை. எல்லா சைட்லேயுமே ஏதோ இருக்குது, அதனால தான் நம்ம எடுத்துக்கிறோம் இது. ஸோ அந்த முறையில் என்னை வந்து இந்த அமைப்பில் இருந்து கூப்பிட்டு என்னை வந்து இங்கே பேச சொன்னதுக்கு மிக்க நன்றி. இதை வந்து நான் வந்து ஒரு பேச்சாக கொடுக்காம அவர்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு சேட் தான். நிறைய பேருக்கு வந்து இது வந்து இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ கீழடியை பற்றி எக்ஸ்கவேஷன் பண்ண அமர்நாத் ராமகிருஷ்ணா இன்னும் அவருடைய ரிப்போர்ட் வெளியில் வரல. நானும் இன்னும் ரிப்போர்ட் எழுதி முடிக்கலை. எனக்கு அப்புறமா வந்து தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நிறைய எக்ஸிபிஷன் வரிசையாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் இது வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டும் பண்ணலை. எல்லாமே வெளியில் வந்தது வந்து ப்ரெஸ் நோட். அதைத்தான் வச்சு இப்போ எல்லாருமே வந்து கீழடியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கீழடியில் ஆக்சுவலாக என்ன கிடச்சிது, என்ன கிடைக்கல, அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது நாங்கள் தான் முதல்ல சொல்லணும். ஆனால் நாங்கள் இது வரைக்கும் யாருமே ஒரு புக்கோ ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் இருக்குது, தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆனால் யாரோ அதாவது வந்து பார்த்தவங்க, அந்த இதை படித்தவங்க, அவங்களா இமேஜின் பண்ணவங்களோ ஒரு 10-15 புக்கு எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கீழடி பற்றி. அவங்க எப்படி அந்த இமேஜினேஷன் ஆக்சுவலாக அது சைட்டில் கூட வந்து எப்படின்னு கேட்டால் ஒரு எக்ஸ்கவேஷன் பண்ணுற சைட்டில் வந்து முதல் நாள் லாஸ்ட் நாள் வரைக்கும் இருக்கிறவங்களும் அந்த சைட்டில் என்ன கிடச்சிது, எப்படி கிடச்சிது, ஒன்றுக்கு இருக்க கான்டெக்ஸ்ட் என்னங்கிறது தெரியும். ஆர்கியாலஜியில் கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹாலே எடுத்துக்கும். இந்த ஹாலே ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் ஆச்சுன்னா இந்த பாட்டிலுக்கும் இந்த புக்குக்கும் இங்கே இருக்கிற சேருக்கும் இந்த டேபிளுக்கு என்ன கான்டெக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் எது இருக்குமோ தெரியாது. சில சமயத்தில் பாட்டில் இருக்காது, வெறும் டேபிள் மட்டும்தான் இருக்கும், சேர் இருக்கும், இடம் தான் இருக்கும். இந்த கான்டெக்ட்டை புரிஞ்சால் தான் நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பண்ண முடியும். அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து இந்த சைட்டை வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு போனவங்களாம் வந்து புக் எழுதிட்டு இருக்காங்க. அந்த நரேட்டிவ் வந்து முதல் வருஷம் வந்து ஒன்றுமே செட்டே ஆகலை. அமைதியாக எங்களுடையது நாங்கள் வந்து
thousands of excavations பண்ணியிருக்கோம். எதுவுமே வந்து எந்த விதமான பொலிட்டிக்கல் இதுலேயும் நாங்கள் ஒரு எக்ஸ்கவேஷன் கூட பொலிட்டிக்கல், ஈவன் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுறவங்களா கூட, ஈவன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுறதா கூட பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸோட பண்ணதே கிடையாது. ஈவன் தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கூட எந்த ஒரு எக்ஸ்கவேஷனுமே வந்து பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸோ இல்லை பொலிட்டிக்கல் ரெக்கமெண்டேஷன்லையோ பண்ணது கிடையாது. அந்த சைட் பொட்டென்ஷியலாக ஆர்கியாலஜிக்கலாக பண்ண பொட்டென்ஷியலாக வந்து ஒரு மக்கள் பரிப்பணத்தை எடுத்து ஒரு எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது அதுக்குண்டான ரிசல்ட் அங்கேருந்து வருமா அப்படின்னு பார்த்து தான் நாங்கள் போவோம். இது எல்லாருமே அப்படி தான், யாருமே அதில் வந்து விதிவிலக்கே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது எடுத்து பண்ணும்போது வந்து அந்த ஒரு கான்டெக்டே புரியாதவங்களாம் வந்து இன்றைக்கி வந்து கீழடியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து அளவுக்கு அதிகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நிறைய எப்படி செட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, முதல் வருஷம் வந்து எந்த விதமான அதுவில் அமைதியாக நடந்த எக்ஸ்கவேஷன், எல்லா எக்ஸ்கவேஷன் பண்ணுற மாதிரி அமைதியாக தான் பண்ணிட்டு போனாங்க. அடுத்த வருஷம் வந்து இது வந்து எப்படி அந்த சமயத்தில் வந்து அந்த ஜல்லிக்கட்டு என்னுடைய ஒரு அசஸ்மெண்ட் நான் சொல்லுவேன், ஜல்லிக்கட்டு ப்ராப்ளம் வந்தது. அந்த ஜல்லிக்கட்டு ப்ராப்ளத்தில் வந்து என்ன ஆச்சுனாங்கன்னா, தி செட்டப் வெரி ஸ்ட்ராங் ஆன்டி சென்டர் நரேட்டிவ். அதோடு இது வந்து இது வந்து ஒரு இட் ஃபியூல்டு தட் நரேட்டிவ். அப்படி தான் இந்த கீழடி வந்து வளர்ந்து வந்ததே தவிர, கீழடியில் வந்து இவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு கன்க்ளூஷனுக்குண்டான ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கிடச்சிதா எனக்கு தெரியாது. ஸோ என்னுடைய முன்னுரையத்தோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேளுங்க, அதுக்காகத்தான் நான் வந்து சொல்ல போகிறேன். யார் எந்த சந்தேகம் வேணாலும் கேட்கலாம், சொல்லுங்கள். ஆமாம், இல்லை ஒரு ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷனுடைய ரிப்போர்ட் எழுதுறதுங்கிறது வந்து ஒரு ஈஸியான வேலை கிடையாது. ஒன்றும் சொல்ல முடியும். ஆர்கியாலஜிக்கல் ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, நிறைய டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து முதல் 10 பக்கம் இன்ட்ரடக்ஷன் இருக்கும், கடைசி ஒரு 5 பக்கம் கன்க்ளூஷன் இருக்கும். நடுவில் இருக்கிற எவ்வளோ பக்கங்கள் இருந்தாலுமே அது வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனாக தான் இருக்கும். அங்கே என்ன கிடச்சிது, எப்படி கிடச்சிது, எந்த கான்டெக்ஸ்டில் கிடச்சிது, ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பொருள்களாக இருக்கலாம், அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும். எழுதுறது வந்து ஏன் எழுத மாட்டோங்கிறோம் அப்படிங்கிறனா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பர்டிகுலர்லி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒன்று கேட்டிங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் அந்த கீழடியிலேருந்து நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு, அதாவது ஒரு 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 இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஃபேம்டு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஒரு கான்ட்ரவர்சியில் இருந்தவங்க. அங்கே வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு எங்களால் முடியவே முடியலன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து வெளிமக்களுடைய தொல்லைகள் நிறைய இருந்தது. மீடியாவிலேருந்து பொலிட்டிஷியன்ஸ் வந்து ஈவன் பப்ளிக் விசிட்டர்ஸ் எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதுலேருந்து நான் வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு கோர்ட் கேஸ் இருந்ததில், அந்த கோர்ட் கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஐ டிசைடட் வெளியில் போகிறதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கேன் நெவர் சப்சிஸ்ட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் politicized situation. So as an officer of this esteemed ASI, and we are never we have faced lot of public problems. It's not that we are afraid of this problem, but this is not the place where to do conducive or archaeological research வந்து கண்டியூசிவாக இருக்கல. So I took a decision. I was able to pull out myself and my institution out of that. அது முடிஞ்சு நாங்கள் 6 மாதம் கொடுமணலில் போய் எக்ஸ்கவேஷன் பண்ணோம். யாருக்காவது தெரியுமா? அமைதியாக நடந்தது கொடுமணல், யாருமே வரல இந்த சைட்டுக்கு. ஏன்னா அங்கே எந்த விதமான நரேட்டிவ் நாங்கள் செட் பண்ணலை. நாங்கள் பாட்டுக்கு எக்ஸ்கவேஷன் பண்ணோம். எங்களுடைய மிக சிறந்த கண்டுபிடிப்புகள்லாம் அதில் இருக்குது. பிராமியை பற்றியோ தமிழ் பிராமியை பற்றியோ சிறந்த கண்டுபிடிப்புகள் அதில் இருக்குது. அதை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்கிறேன். இப்போது சங்க இலக்கிய வரலாறுனா ஒரு 600 வருஷம், தட் இஸ் ஃப்ரம் 300 BC to 300 AD அது வரைக்கும் போகலாம். ஸோ இந்த கீழடியை வந்து taking it back to 800 BC, அதுல ஏதாவது ஒரு ஆதாயம் is there அது என்னத்துக்காக அந்த மாதிரி பண்ணணும்? இல்லை ஒரு நிமிஷம். ஒன்று ஆர்கியாலஜி அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு லிட்ரேச்சர், அதாவது பிப்ளிக்கல் ஆர்கியாலஜி லிட்ரேச்சர், தே ஆர் ட்ரை டு டூ இட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். ஆனால் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு இலக்கியத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து பிரதிபலிச்சிருக்குங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஆர்கியாலஜி அப்படின்னு எங்களுக்கு வந்து 1960s 70s ஒரு பக்கம் ஆர்கியாலஜி, அது we are also studying the ancient past. இன்னொரு பக்கம் வரலாற்று துறைன்னு ஒன்று இருந்தது. வரலாறு அப்படிங்கிறது வந்து எழுதப்பட்ட சான்றுகளை வைத்துக்கொண்டு
புரிந்து கொள்ளக்கூடிய தொன்மையை புரிந்து கொள்ளக்கூடியது வரலாறு. அந்த அதர் சைட் ஆர்கியாலஜி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் a study of the material remains. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நாங்கள் வந்து we do only material remains. இந்த மெட்டீரியல் ரிமைன்ஸில் வந்து லாங்குவேஜ் ரிஃப்ளெக்ட் ஆச்சா, லிட்ரேச்சர் ரிஃப்ளெக்ட் ஆச்சா, மற்றெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆச்சா, ஃபைன். இல்லையா இல்லை. ஸோ பட் இன் யுவர் வேர்ட்ஸ் வாட் இஸ் திஸ் பொலிட்டிக்கல் நரேட்டிவ்? ஒரு நிமிஷம் இன்னொரு உங்களுக்கு கேள்வியோட சொன்னேன். ஸோ அதே மாதிரி பார்க்கும்பொழுது ரெண்டாவது வந்து ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட் அப்படிங்கிறது வந்து கீழிருந்து மேலே, அதாவது புத்தகத்தை நம்ம எப்படி மேலேருந்து படிக்கிறோமோ இது வந்து கீழிருந்து மேலே போகணும். ஒரு அரபிக் புத்தகத்தை ஒரு படிக்கிற மாதிரி வச்சுங்களேன், பழமையானதெல்லாம் கீழே தான் இருக்கும், புதுமையானதெல்லாம் மேலே இருக்கும். அது ஒரு சின்ன இது ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நாங்கள் வந்து அதில் தான் நாங்கள் வச்சு கிளாஸிஃபை பண்ணிட்டு வருவோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கீழடியில் வந்து இந்த ஒரு 300 பிசி அதுக்கு முன்னால் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அங்கே வாழ்ந்துருக்காங்க, அந்த வாழ்விடத்தில் வாழ்ந்துருக்காங்க, நிச்சயமாகவே இருந்திருக்காங்க. ஒரு 500 பிசி 600 பிசி கூட அந்த இது போகிறதுக்கு வந்து முன்னாடி. ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஏரியாவில் தான் அவங்க இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் அந்த சைட்டு ஃபுல்லாகவே அவங்க இருக்கலை, ஒரு சின்ன ஏரியாவில் இருந்திருக்காங்க. பட் டெஃபினட்டாக அதை வந்து ஒரு 300 பிசிக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஏன்னா அந்த மக்கள் வந்து இங்கே திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து இந்த ஆரியன் திராவிடியன் டிவைட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் படித்த வரைக்கும் அதை வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆர்கியலாஜிக்கல் சைட்லாம் போய் கண்டுபிடிக்க முடியாது, தெரியாது, ரிஃப்ளெக்டே ஆகாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்ந்துருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் இயர்ஸ் 2 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் இருந்தே வந்து இங்கேயும் நமக்கு அருமையான ஒரு பேலியோலித்திக் சைட்ஸ் எல்லாம் இருக்குது. கண்டினியூட்டி ஆஃப் ஹியூமன் ஹேபிடேஷன் இருக்குது. மற்ற இடங்கள்லேருந்து மக்கள்கள் வந்திருப்பாங்க, அவங்களுடைய ஒரு கலாச்சாரத்தை விழுமெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை நம்ம அதுக்கு. ஆனால் இங்கே ஒரு தொடர்ந்து ஒரு மக்கள் இருந்திருக்காங்க. அவங்களும் அதே மாதிரி அந்த மக்கள் வந்து அந்த கீழடிங்கிற சைட்டை வந்து ஒரு 500 பிசிலேருந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 200 பிசி 300 பிசி அது கொஞ்சம் 200 பிசி to 100 ஏடியிலேருந்து ஒரு கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கு. மற்றபடி அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், ஆர்கியலாஜிக்கல் சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கீழடிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் சைட்டில் மற்ற என்ன சைட்டில் கிடைக்கிறதோ அதே தான் எங்கேயும் கிடச்சிது. இன்ஃபேக்ட் கொடுமணலில் வந்து நான் வந்து ரொம்ப இன்னும் பெருமையாக கூட சொல்லலாம். என்ன கேட்டேன்னா, நான் சொன்ன மாதிரி ஆர்கியாலஜி இஸ் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல் ரிமைன்ஸ். ஸோ ஒரு இடத்துல வந்து மெட்டீரியல் ரிமைன்ஸ் எவ்வளோ அளவுக்கு வேரிடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹரப்பன் சைட் நம்ம வந்து ஒரு மொஹஞ்சதாரோ அது மாதிரி இடத்துல நம்ம வந்து எக்ஸ்கவேட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நிறைய விதத்தில் கிடைக்கும். ஸோ அல்டிமேட்லி வாட் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வந்து நம்மளுடைய சப்சிஸ்டன்ஸுக்காக நம்ம வந்து இயற்கையை மாற்றுறோம், மெட்டீரியலாக மாற்றிக்கிறோம். அதை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவ் சொசைட்டியாக இருந்திருந்த அந்த பழைய காலத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து ரிமைன்ஸ் வந்து கிடைக்கும். அப்படி பார்க்கும்பொழுது கீழடியை விட கொடுமணில் கிடச்ச வந்து வெரைட்டி வந்து எங்களுக்கு ஃபார் 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 பெட்டா. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரலாக நீங்கள் எடுத்தால் கூட ஓகே, கீழடியில் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் கிடச்சிருக்கு. அதை விட பெட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கார்கும்பேட்டில் இருக்குது, அரிக்கமேட்டில் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. அது வந்து ஒன்றும் கீழடியில் கிடச்சது தான் அது வந்து ஒரு அப்படியே ஒரு டைப் சைட் அப்படிலாம் சொல்ல முடியாது. சில சைட் நாங்கள் டைப் சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் எடுத்திங்கன்னா மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, தோலாவீரா, அதெல்லாம் வந்து டைப் சைட்ஸ். அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் சைட்ஸாக இருந்தது. அந்த அளவுக்கு கூட வந்து கீழடி வந்து ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் சைட் அப்படின்னு சொல்ல முடியாது, என்னுடைய விருப்பத்தில் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ பேசியிருக்கிறது திஸ் இஸ் தி மொஹஞ்சதாரோ ஹரப்பா ஆஃப் த சவுத். நரேட்டிவ் செட் பண்ணுறோம் யாரோட என்ன இந்த நரேட்டிவ் செட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகளில், ஏன்னா நீங்கள் இதில் அனுபவம் முழுக்க இருக்கிறதுனால உங்களோட வார்த்தைகள் எந்த நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க? அவங்களுக்கு வந்து அதாவது அது அந்த அவங்களுடைய என்னென்னு கேட்டால், தே வாண்ட் டு சே தட் வி ஆர் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் இன் இந்தியா, வி ஆர் த ஓல்டஸ்ட் வைன், நீட் நாட் பி டேஸ்டி. அவ்வளோ பழசு எவ்வளோதான் பழசு எடுத்து போகிறீங்க. பழசு ஒரு பக்கம், and quality and the quality of civilization we can't say. See how productive was your ancient past. See, literally we are very productive. ஏன்னா நம்ம நிறைய வந்து லிட்ரேச்சர் நம்ம கிட்ட very beautiful literature we have got. அதே மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்காக நம்ம ப்ரொடக்டிவாக இருந்திருக்கோமா அப்படின்னா இட்ஸ் நாட் so. நமஸ்காரம். இல்லை ஒரு நிமிஷம், we will do this audience questions.
in just a minute. A few questions from my side and then we'll throw it open to the audience. இப்போ ஆக கீழடியில the government has spent 18.8 crores அங்க ஒரு மியூசியம் பண்ணியிருக்காங்க. And கீழடி according to the government sources is extremely important, the most important. Otherwise மற்ற எல்லா ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸில் இல்லாத ஒரு விசேஷம் இங்கே வந்து மியூசியம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த மியூசியம் இஸ் கம்ப்ளீட்லி பாப்புலேட்டட், மோர் தென் 5,000 ஆல்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிறது எல்லாமே கீழடியிலேருந்து கிடச்சிதா? சாரி, அது வந்து 18 crores I don't want to talk about funding. அந்த மியூசியம் நான் பார்த்ததில்லை. ஏன்னா எனக்கு வந்து ஆஸ் ஆஃப் நோ ஐ ஆம் அன் most unwanted person as far as Keeladi is concerned. I was not supposed to talk about or even go. அப்போது எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தட். பட் தட் மியூசியத்தில் வந்து இப்போ நடந்த எந்த எக்ஸ்கவேஷனுடைய பொருள்களும் இல்லை. அவங்களோட இது கூட இருக்காங்க, எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. அங்கே வச்சிருக்கிற பொருள்கள் எனக்கு கிடைச்ச சோர்ஸ் பிரகாரம், நான் அதுக்குள்ளே போய் பார்க்கல, எனக்கு கிடைச்ச சோர்ஸஸ் பிரகாரம் அதில் வந்து மற்ற எல்லா சைட்லேருந்து இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. See, they have to fill up the showcases. So they did it. இது நாங்களும் பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துல. இல்லை, காலிபங்கான ஒரு சைட் நாங்கள் எக்ஸ்பிளைட் பண்ணிருக்கோம் சார். ஸோ ஒன் ஆஃப் வெரி இம்பார்ட்டண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட். அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய மியூசியத்தை கட்டிட்டாங்க. அந்த மியூசியத்தில் வந்து நிறைய பெரிய பெரிய ஷோகேஸ் பண்ணிட்டாங்க. ஆப்ஜெக்ட்லாம் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட். அப்போது நான் வந்து ஜோத்பூரில் இருக்கும்போது இந்த மியூசியம் அங்கே வந்து ரொம்ப இட் வாஸ் வெரி கான்ட்ரவர்ஷியல். அந்த மியூசியம் வந்து ரொம்ப நாள் ஓப்பன் பண்ணாமல் இருந்தது. இதேமாதிரி ஒரு கான்ட்ரவர்சி நிறைய பேர் வந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட் ரிப்பீட்டட்லி கிரிட்டிசைசிங் ASI தட் திஸ் மியூசியம் இஸ் க்ளோஸ், நத்திங் இஸ் தேர் டு சி. ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் சரி அப்போ வந்து ரிப்போர்ட்லாம் ரைட் பண்ணதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல்ஸ் கேம் பேக் டு காலிபங்கா. வி ஹேவ் டு டிஸ்பிளே. என்ன பண்ண முடியும்? ஐ கேனாட் ஃபில் அப் ஆல் தி ஷோகேஸ் தி ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கிடச்சது எங்கிட்ட இருக்க பெரிய பெரிய பாட்ரிஸ் நிறைய கிடைக்கும், அதை வச்சு ஃபில்அப் பண்ணேன். அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. One minute, ma. I will definitely throw it open. Definitely, no. That particular Kalibanga was filled with materials from Kalibanga only. Not to see the site museum அப்படிங்கிற கான்செப்ட் வந்து it was introduced from Archaeological Survey of India from 1861 onwards. Bijapur is the first site museum. The concept of site museum வந்து whatever, see, site museum need not be from archaeological thing. இப்போ நீங்கள் ஹம்பி போனீங்கன்னா ஹம்பியில் there's a site museum is there. ஹலபேட்டில் ஒரு site museum இருக்குது. Even for example if you go to Chennai, inside the secretariat we have got a period museum, British period museum is there. So அது வந்து அந்த site museum concept is very very small. இப்போ கீழடி site museum கீழடியில் கிடச்சது மட்டும் நம்ம வைக்கணும். If it is Hampi, only from Hampi. If it is Kalibanga, only from Kalibanga, not from other sites. சரி, அப்போ கீழடிக்கு தனித்துவம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நான் தான் சொல்லியாச்சு, எதுவுமே இல்லைன்னு சொல்றதுனால எனக்கு வந்து இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட எடுத்து பாருங்க, ஒரு 4 மாதம் தான் ரிப்போர்ட் ரைட் எழுத போறேன்னு சொன்ன உடனே பெருசாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்களே, ஒன்றுமே இல்லை சொன்னதை வச்சு நீங்கள் என்ன ரிப்போர்ட் எழுத போறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது அது தனித்துவமாக எதுவுமே இல்லை சார். நாங்களும் பண்ணுறோம். அவர் கிடைச்ச அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செய்தார் அபவுட் 1800 ஆப்ஜெக்ட்ஸ். நாங்கள் வந்து 99.99 100% வந்து வி டோன்ட் கோ பை தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ பேப்பரில் பார்த்துக்கலாம் 200 ஆப்ஜெக்ட் கிடைத்தது, 200 பொருட்கள் கிடைத்தது, 5000 பொருட்கள் கிடைத்தது, அதன் மாதிரிலாம் ரிப்போர்ட்டே பண்ணவே கூடாது. ஏன்னா எங்களுக்கு வந்து கிடைக்கிறதுல மேக்ஸிமம் வந்து பீட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அதாவது அந்த வெரைட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சரி, கீழடி ஒன்ஸ் அந்த ஒன் சைட் சேஸ் தட் it is so old and that man has been refusing to alter his reports as well. And the report, the problem with the report is that it has got number of report, it is not meant for public. Report is meant for academics. So academic problem, basic problem with this is one problem whatever I have seen is a periodization. இப்போ வந்து ஒரு in any academic thing terminology is very very important. இப்போ நீங்கள் திடீர்னு வந்து இப்போ வாட் வி ஆல்வேஸ் டெர்மினைஸ் early historical period. Why it is called early historical period? அப்போ வந்து இந்த ரைட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வி சே இட் அண்ட் we don't have any written records as we are getting in the inscriptions or anything else. So
when we are not having, but the writing is there already, so we call it as an early historical thing. Something called proto-historical thing is there, where there might have been some sort of writing, say like graffiti or even this indices. This is a proto-historic thing. So in the early historical period, it is there, something. But he says that it is Sangam age, pre-Sangam age and all these things. Though that terminology is not accepted. If you want to do that, if you want to change the terminology, then there must be a proper congregation of a seminar of all the experts. Everybody should, and then change. So terminology, one person should not change unless otherwise he has got very, very strong grounds for that, and that too he has to explain that in the report. Why I am changing this terminology? It has been done, not that. But you should know how to substantiate your thing, but it's not there. ஸோ ஒரு கீழடி வந்து ஒரு நகர நாகரிகமா இருந்திருக்கலாமா, ஒரு நகரமா இருந்திருக்கலாமா? நகரம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நகரங்கள் அப்படிங்கிற ஒரு, அதாவது இப்போ நம்ம வந்து எப்படி போட எதை நம்ம நகரம் சொல்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முதல்ல நம்மளுக்கும் அகெயின் டெர்மினாலஜி இல்லை டெஃபினேஷன். நெக்ஸ்ட், ஸோ வாட் இஸ் அ சிட்டி? இப்போ அது வந்து நம்ம வந்து ஒரு ஆர்கியலாஜிக்கலாக ஒரு இடத்த நம்ம பண்ணுறோம்னா அந்த சிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து என்னெல்லாம் வந்து ஒரு டெஃபினேஷன் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து ஒரு நார்மலாக ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் ஆல் ஓவர் த வேர்ல்ட் திஸ் திங். For a city now, or fortified or no, or it must have a very large area. It must be subsisting on other side by side cities, or it must be taking from other cities. That's two-way thing. Then ஒரு production center இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு great architecture, fortification is a big architecture. அந்த மாதிரில எதுவுமே இல்லை. There is nothing big architecture சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கிடைச்ச structural remains தான் இருக்கு. We have got number of drains. We have got small tanks. இந்த மாதிரி டேங்க் உறையூரில் கிடச்சிருக்கு, காஞ்சிபுரத்தில் இருக்குது, அரிக்கைமேட்டில் இருக்குது. எல்லாம் அவங்க சொல்கிறாங்களே ஒரு விக்கிரகம், கடவுள் விக்கிரகம் எதுவுமே கிடைக்கல. இல்லை, எங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஒரு சமய அமைப்பிலேருந்து ஒருத்தருங்க வந்தாங்க, யாரும் சொல்ல வேண்டியதில்லை, வந்து எங்கிட்ட ரொம்ப ரொம்ப பொறுமையாக எங்கிட்ட சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு சொன்னாங்க, எங்கேயாவது சிவலிங்கம் கிடைச்ச மாதிரி சொல்லுங்கள், உங்களுக்கு 20 லட்ச ரூபா தரேன்னு சொன்னாங்க. சொல்ல முடியுமா? See, absence of evidence is not reflective of certain things. It is not that, it is not that. எங்கேயுமே கிடைக்கலையே ஃபார் தட் மேட்டர். பாக்கி எங்கே கிடச்சிருக்கு உங்களுக்கு? விக்கிரகங்கள் கிடச்சிருக்கு. நம்ம என்ன ஒரு இப்போ நார்த் இந்தியாவில் வந்து வட இந்தியா, நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சேம் டைம் கேப்பில் வந்து யூ கெட் லாட் ஆஃப் ஸ்மால் டெரகோட்டா இமேஜஸ். சம் ஆஃப் தம் ஆர் ஹேவிங் டெய்டிஸ் ஃப்ரம் த ஹிந்து பேந்தியன் நிறைய இருக்குது. அது வந்து தட் டு ஒன்லி இட் இஸ் ஃப்ரம் செகண்ட் செஞ்சுரி, right from Shunga period onwards. Before that not, no. அதுக்கு கீழே இருக்கிற லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டெரகோட்டா ஆப்ஜெக்ட்ஸ் கிடைக்கிறதே ரேர். கிடைச்சாலும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி செக்யூராக தான் இருக்கும். இப்போ ஹரப்பன் சைட்ஸ் நம்பர் ஆஃப் டெரகோட்டா ஆப்ஜெக்ட்ஸ் கிடச்சிருக்கு, எல்லாமே செக்யூராக தான் இருக்குது. பட் they doesn't mean that they never had that kind of religious thing. They had, but it is not reflected in the material culture. அவங்க ரிலீஜனே இல்லைன்னா சொல்லிட முடியாது. சரி, நம்ம உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த இதில் பண்ண வரைக்கும் சங்க இலக்கியங்களில் எங்கேயாவது இப்போ கீழடி அப்படின்னா, கீழடி டாக்கிங் அபவுட் 800 BC, சங்க இலக்கியம்னா ஒரு 300 BCலேருந்தே ஆரம்பிக்கிறது. எங்கேயாவது ஒரு குறிப்பு இருக்கா சங்க இலக்கியம் கீழடி? கீழடிக்கல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொடுமணலுக்கு கொடுமணம் அப்படின்னு ஒரு இதில் 1810 ஒரு இடத்துல கொடுமணம்னு வருது. அங்கே வந்து நிறைய உங்களுக்கு வந்து இது அணிகலன்கள்லாம் பண்ணினாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் வருது. இப்போ அதே மாதிரி கொடுமணல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பீட் மேனுஃபேக்சரிங், பீட் ரா மெட்டீரியல் ப்ரொக்யூரிங் சென்டர் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் சென்டர். அந்த மாதிரி இருக்குது. கொடுமணலை தவிர வேறு எங்கேயுமே உங்களுக்கு வந்து இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை இருக்குது, ஆனால் மதுரையில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் இது பண்ணல. கீழடிக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சங்கம் இடத்துல அது இல்லை. There is also another theory. இங்கிருந்து மைக்ரேஷன் ஃப்ரம் திராவிடியன் டு அப் நார்த், அண்ட் அங்கேருந்து இங்கே வந்தாங்க. இது சிந்து சமவெளியோடைய மீதி சொச்சம் மிச்சம் தான் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வந்து இதெல்லாத்தையும் செட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் ஒன்று போயிட்டு இருக்கு. அது மாதிரி நரேட்டிவ் போயிட்டு தான் இருக்கு. இப்போ ஒரு மெட்டீரியல் ரிமைன்ஸ் வச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது, சே ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் ஐ கோ டு ஹரப்பன் சிவிலைசேஷன் ஆர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து மிடில் ஈஸ்ட் வரைக்கும் கிடச்சிருக்கு.
அதே மாதிரி நம்மளுடைய சில எழுத்துக்கள்லாம் வந்து மிடில் ஈஸ்ட் வரைக்கும் போயிருக்கு. கான்டாக்ட் பிட்வீன் த பீப்புள் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரம் அதர் பிளேசஸ் என்றைக்குமே இருந்திருக்கு. இவங்க தான் அங்கேருந்து போனாங்க, அப்படி ஒரு படையெடுத்து போனாங்க, கும்பலாக போனாங்க. அது வந்து எந்த ஒருத்தரும் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. தமிழ் எழுத்து இருந்தது இங்கே கீழடியில். அதுவும் சொல்ல கேளுங்க, பிராமி எழுத்துக்களில் வந்து நம்ம வந்து தமிழுடைய சிறப்பு எழுத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியும், தமிழ்னு எடுத்துக்க முடியும். சிறப்பு எழுத்துக்கள் ரா, நா, இந்த 3 இருந்தால் தான் நம்ம வந்து இல்லை வல்லினரா இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து அது தமிழ்னு சொல்ல முடியும். இல்லைன்னா பிராமி வட இந்திய எல்லாருக்குமே யாருக்கு, எல்லாருக்குமே காருக்கு, எல்லாருக்குமே பாருக்கு. நீங்கள் எப்படி அதை வந்து தமிழ் தான் சொல்ல முடியும். ஆனால் சிறப்பு தமிழ் எழுத்துக்களுக்கு உண்டான ஒரு குறியீடுகள் கொடுமணல்லையும் கிடச்சிருக்கு, கீழடியிலையும் கிடச்சிருக்கு. ஆக தமிழ் எழுத்துக்கள் அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கு அப்படின்றத எடுத்தோம். ஒரே எழுத்துக்கள்ல எல்லாருமே வந்து ஒரே வடிவத்தை தான் உபயோகப்படுத்திருக்காங்க. பல வடிவங்கள் கிடையாது, பல எழுத்து முறைகள் கிடையாது. இல்ல ஒரே எழுத்து முறை, பிராமி எழுத்து முறை அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இப்போ சமஸ்கிருதம் இருந்தால் அதுக்கு கூட இந்த ஷட்வர்க்கம், இந்த காக்கா கேட்டுக்காம அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி டிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அது தேவையில விட்டுட்டோம். அதற்குடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய கா மட்டும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம், வா மட்டும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம், பா மட்டும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதே நான் எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியான ஒரு வரி வடிவமாக தான் இருந்திருக்கு. சிறப்பு எழுத்துக்களுக்கு சிறப்பான ஒரு வடி வடிவங்களும் எடுத்துட்டு இருக்காங்க. இல்லை கடைசியில் இதை எடுத்தா இது வந்து ஒரு சயின்டிஃபிக் வே பை விச் யூ டிசைஃபர் வெதர் இட் இஸ் எந்த காலகட்டம் இது இந்த மாதிரி அப்படின்னு. இதில் ஏன் டிஃபரன்ஸ் வருது பிட்வீன் 2 ஆஃபீஸர்ஸ், யூனோ வாட் எவர் யூ ஆர் சேயிங், அண்ட் அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர் சொல்கிறது அவருடைய பேக்கப். வை அந்த டிஃபரன்ஸ் எங்கேருந்து வருது? வை இட்ஸ் இட் நாட், வை கேனாட் இட் பி ஒரு சயின்ஸின் படி அதை ஏன் முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது? This is purely interpretation. Archaeology or even history is purely interpretive. You are interpreting an evidence. How you suppose, for example, suppose I am trying to do this. How the police will charge sheet you? If he is known to each other, he will leave it simple. Otherwise, first he will say attempt to murder without causing blood injuries. So like that he will say. See, this is an interpretation. I can interpret it, he can interpret it in a different way, he can interpret it in a different way. Yeah, please. Short and just question alone. நமஸ்காரம். இந்த கீழடி பற்றின டிஸ்கோர்ஸ் வரும்பொழுது சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து கேள்விப்பட்டோம். வாட் இஸ் தட் அண்ட் ஹவு இஸ் இட் கனெக்டட் டு கீழடி இஃப் அட் ஆல்? கீழடி ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கு சதுர்வேதி மங்கலத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற ஒரு டேர்மே வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் வருது. கீழடி ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்து அதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போயிடுது. சார் 1 by 1 யாராவது ஒருத்தர் மாடரேட் பண்ணுங்க. யார் கேட்குறாங்க? இவர் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருக்காரு. ஜஸ்ட் 1 செகண்ட். எஸ் சார், சிம்பிளாக சொல்லிடுறேன். எந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கு வந்து ஒரு the most fundamental thing is field work. We have to go to the particular village and we do the survey. We go there, ask them where there is any ancient mound is there. இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது. ஒரு ரீஜன் எடுத்துப்போம். எனக்கு இந்த ரீஜனில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ஐ கோ டு தட் பர்டிகுலர் ரீஜன் அண்ட் எக்ஸ்ப்ளோர் இட். அதே மாதிரி ஈவன் அமர்நாத் ராமகிருஷ்ணா டிட் எ வெரி ஒண்டர்ஃபுல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் த என்டையர் வைகை ரீஜன். He has not gone wrong in that particular. In fact, before all any important major excavation, we go to a particular region, wherever my region. I may be interested in Tirunelveli, he may be interested in Chhattisgarh, wherever it is. So on that point, we do a field survey. We go to each and every village. We will search for the archaeological remains. அது தெரியும், ஒரு ஆர்கியாலஜிக்கல் மவுண்ட் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். தென் we go and see what is the most ancient object we have got. Then above all, what we take is ஒரு சைட் வந்து எந்த அளவுக்கு அன்டிஸ்டர்ப்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டிஸ்டர்பன்ஸ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஆர்கியாலஜிக்கல் சைட் இஸ் வெரி குட் மென்யூடாக இருக்கும், கட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஆர் இதில் கட்டாக இருக்கும், ஹேபிடேஷன் இப்போ புதுசாக அது மேலே இருக்கக்கூடிய மாடர்ன் இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வட்நகர், வேர் அவர் பிரைம் மினிஸ்டர் வாஸ் born, it's an important archaeological site, an early historical site, but it is completely cut away by the present habitation. Even to excavate there now, we have to find here and there in the school place there and there. See, for example, Kanchipuram,
why the previous excavations were not done in such a large ways. But Kanchipuram, if you want to excavate, there is no space for us to excavate. But there are archaeological debris is there. So then the path, அதனுடைய potential path, undisturbed site இருக்கா இல்லையா path, then we will decide. And depending upon our funds. Sir, That is very important. Sir? There is a group here which say we will submit all our excavated objects only to not to central government institutes, labs. We will send it to University of Florida. Florida based அங்க தான் இத வந்து ஸ்டடி பண்ணுவாங்கறாங்க. No. See, that is actually what happens. What you are நீங்க என்ன சொன்னா, you are talking about the carbon samples. There is a place called Beta Lab in Florida. So the Beta Lab is one of the private AMS lab where the facilities was there, and they were doing it for a charge. பாக்கி AMS doing facilities charges எல்லாம் பாக்கி எல்லாம் நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு. ஈவன் இந்தியா got there are எனக்கு தெரிஞ்சு there are 2 facilities are there. One at Birbal Saini Institute of Paleobotany, Lucknow, and then we have got one center at Inter University Accelerator Center at Delhi, which is doing free of cost. Even if you give 1,000 samples, they will do it free of cost. ஒரு பைசா கிடையாது. Only thing, the person who are the agency, அவங்களுக்கு யாருக்கு டேட் பண்ணணும், they have to go there, sit, prepare the samples for them because they don't have manpower. The scientists, they have got their own other agendas with AMS. So அந்த சமயத்தில் இருக்கும்போது பீட்டா லேப் வந்து they are ready to do the for money. So everybody sent. That fellow is now thriving because of Tamil Nadu government. Still today we are getting the I am getting the email from the send a sample. But சார் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லா கோவில்லையுமே கோவில் குடவனுக்கு பண்ணிடணும் சார் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஸ்டாலின் இருக்கு. இன்னும் 500 வருஷம் கழிச்சு ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து தமிழ்நாடு கோவில் எல்லாம் கட்டினது ஸ்டாலின் சொல்லறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். சொல்லாமே அது வந்து see அது சொல்லி an interpretation. So interpret it like that. ஆனா வந்து if they read in between the line we will see that there is some more ancient இல்ல ஏன்ஷியன்ட்லாம் இருக்கும், ஏன்ஷியன்ட் இன்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கு. So மைக் இருக்கிறவர்தான் சொல்லுங்க. thanks sir. So I had opportunity actually to go to Keeladi museum and the site also. And எனக்கு இந்த importance political விட்டுருங்க, I am not aware of all of that for a moment. My understanding simply was they had found some script, what you call it, I am not educated enough to talk about it, Tamila, Brahmi and but my takeaway after all of spending a day there was we have found the oldest script within India at Keeladi is what my understanding was. Am I right? And Tamura India la kavala kadiyadu. So to that extent have we excavated the oldest site? See this one question which I want to address. See this antiquity of say Brahmi script was one of the ancients and for the first script in India. Before that we have got that Indus symbols which is not yet been deciphered satisfactorily till today. Okay, we leave that aside. So otherwise for writing, see, we do this Brahmi script was written. The most famous corpus of thing is that Ashokan inscription which you can see. It was done there. In addition to that, we are having the Brahmi letters written on the pottery. Okay, that is that Ashokan inscriptions or inscriptions created by an institution in which king is the main entity. It's a political institution, you can say. So it was created, meant for something else. It's all going. In addition, that the common man, so I'm just talking to you because it's in English. The common man has written their names on the potsherd, on the pottery which they were calling. The problem where it started from an excavation at Anuradhapura, that is in Sri Lanka, where Richard Cunningham, at that time, the initial time, he dated the pottery bearing this Brahmi inscription, and he got a carbon sample from the same layer. He dated that, and he got it 600 BC. So that set an tone for matching AMS dating with this one. Whether we can see the AMS dating or any carbon dating, the archaeologists, we are relying on them when we don't have anything to say about absolute chronology of a place. Absolute chronology means in the calendar. We use this one. So, but now the present narrative is that they are taking this AMS dating and dating the Brahmi script to a very unimaginable areas.
The problem with AMS dating is this is a statistical dating, because when they count the amount of radioactivity inside that itself is statistical. When it comes out again, it is statistical, and we get a period of time that is plus or minus, and then calibration. Even in calibration, at certain confidence level, this is the range of date. At certain calibration, so much of statistics is there. Where you are going to put your date? But the present narrative, which not many of you are not knowing, is that they want to push the antiquity of writing to as much as possible, as early as possible in Tamil Nadu, so that they want to say that this cave, we went from here to northern India. But there is so many other theories out there in northern India also. One theory which I was very much attracted is by Harry Fogg, who said that it's all division on an overnight. But it is so, because the script is so simple. Within half an hour you can master Brahmi. Very simple script. And that script was commonly used all over India, but not with variation, with so many differences. Even in Ashokan inscription, the Brahmi used, the kind of styles used in Magadha region is completely different. In southern India, it's completely different. There are variations of that. Sir, in your analysis, there are two mics. Which one is older? Let him give it. Lothal or this Keeladi? If you compare the Lothal side. Lothal is very old. Very old. Second thing is actually they are propping up a theory that iron smelting actually is oldest which happened in Keeladi. Is there anything? No, not at Keeladi. It's some other site. Let us not go into that thing. That is another issue. sir, in your estimation, what is the earliest? That particular issue, it created so many. There are a lot of side effects of that for that, which I don't want to go now. And one more we can talk on another day. What is the difference between Tamil Brahmi and Brahmi? Nothing. It's a single say. Only thing you remove. No. You remove. See what happens is what way this is stated in Tamil Brahmi means there are certain letters which we have got the phone. We have got the phonemes for the very special that we have used there. So he says it's Tamil Brahmi. Otherwise, the nomenclature it's only, and many people are saying it's only Brahmi. Majority of us, they also want to say it's Tamil, Brahmi. Yes, please, ma'am. Sir, in your estimation, what is the earliest period assignable to Keeladi artifact? Keeladi is maybe around 500, 600 BC. That site was occupied by humans. And then later on it developed up to say about 100 or 200 AD. Then it stopped. Not more than that. Sorry, we have to stop it. No, I can take two more questions. Sorry. My question is, you have switched over to a different project because of external pressure. So somebody would have taken over. So whatever. No, that was taken over by a different agency, not from my agency. Whatever you are moved on till you are put there, will it be continue like that or it will be abandoned? It is not. It's not abandoning. Sites will be re-excavated. Re-excavate பண்ணுவாங்க. Whatever you have moved on till you are. No, everybody will be keeping their own objects, please. Okay. Thank you. So We can have a special session for all these things next time. We'll have to do it a little later. And thank you very much for this. ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.